அனைவருக்கும் வணக்கம். அடுத்ததாக 8ஆம் வகுப்பினுடைய இயல் 5 4வது இயல்ல நம்ம கல்வி சம்பந்தமான விஷயங்களை பார்த்திருப்போம். இந்த 5ஆம் இயல்ல கலைகள் சம்பந்தமான தகவல்கள் நம்ம பார்க்க போறோம். அதுல நமக்கு முதல்ல கொடுத்திருக்கிறது திருக்கேதாரம் அப்படிங்கிற தலைப்புல சுந்தருடைய பாட்டு நமக்கு கொடுத்திருக்காங்க. சரி, இந்த சுந்தரர் முதல்ல பார்த்துக்கலாம். சுந்தரர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டா, திருமுனைப்பாடி நாட்டை சேர்ந்த சடையனாருக்கும் இசைஞானியாருக்கும் பிறந்த குழந்தைதான் இந்த சுந்தரர். இவர் அந்த நரசிங்க முனை அறையரால வளர்க்கப்பட்ட ஒரு ஆள். இவருக்கு பேரையனும் சிறப்பு பேர்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்பியாரூரர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தம்பிரான் தோழர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் தம்பிரான் தோழர் அப்படின்னா, சிவனோடு தோழமை நெறியில் இருந்தவர் இவர் தான். ஏன்னு கேட்டா, சிவன் இவருக்காக சங்கிலி நாச்சியார்ட்டையும் பறவை நாச்சியார்ட்டையும் தூது போயிருப்பார் காதலுக்காக. அப்ப அந்த தம்பிரான் தோழர் அப்படின்னு சொல்லப்படுறாரு. அது மட்டும் இல்லாம வன் தொண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டா, இருக்கிற தொண்டர்ல இவர் தான் சிவன் கிட்ட கொஞ்சம் வன்மைத்தன்மையாக நடந்து கொள்ளக்கூடிய பாடலை பாடியிருப்பார். அதான் அந்த பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளா எத்தான் மறவாதை நினைக்கின்றேன் மனத்துன்னே வைத்தாய் தென்னை தென்பால் வெள்ளைநல்லூர் அருத்துறையுள் அத்தா உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனலாமோ அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுல பித்தா பிறைசூடி, பித்தா அப்படின்னா பைத்தியக்காரனே அப்படின்னு சிவபெருமானை பார்த்து சொல்லியிருப்பாரு. அதனால வன் தொண்டர் அப்படின்னு சொல்ல போறாரு. சரி, இவரை பத்தி வேற ஏதும் தகவல் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டா, நமக்கு இவருடைய அந்த திருமுறைகளை பத்தி நம்ம பார்க்கணும். சைவ நாயன்மார்கள் பாடிய அனைத்தையும் 12 திருமுறைகளாக தொகுத்திருப்பாங்க. தொகுத்தவர் யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்பியாண்டார் நம்பி. அதுல நமக்கு முதல் 7 திருமுறைகளை பாடினதுன்னா யாருன்னா தேவார மூவர் அப்படின்னு சொல்லுவோம். சைவ சமய குறவர்கள் மொத்தம் 4 பேர். சம்பந்தர், அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர். அவங்க சைவ சமய குறவர்கள். குறவர்னா தலைவர்னு அர்த்தம். சைவ சமய தலைவர்னு சொல்லுவாங்க. அதுல தேவாரத்தை பாடிய மூவர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சம்பந்தர், அப்பர், சுந்தரர். அதுல முதல் 3 திருமுறைகளை சம்பந்தரும், அடுத்த 3 திருமுறைகளை அப்பறம், அதாவது 4, 5, 6 அப்பறம், 7ஆம் திருமுறையை சுந்தரரும் பாடியிருப்பாங்க. இந்த மூவர் பாடிய திருமுறைகளை தான் தேவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன தேவாரம்? தேவாரத்தை 2ஆக பிரிக்கலாம். தே கூட்டல் ஆரம், தே கூட்டல் வாரம் அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். தே அப்படிங்கிற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு என்ன பொருள்னா தெய்வம் அப்படின்னு பொருள். ஆரம் அப்படின்னா மாலை, தெய்வத்திற்கு சூட்டப்படக்கூடிய மாலை. வாரம்னா இசைப்பாட்டு, தெய்வத்திற்கு சூட்டப்படக்கூடிய இசைப்பாமாலை அப்படின்னு சொல்றாங்க. அந்த அடிப்படையில் நமக்கு இதை சொல்றாங்க. இதை இந்த 12 திருமுறையில் தொகுத்தவர் யார் அப்படின்னு சொல்லி கூட கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்பியாண்டார் நம்பி. சரி, இவர் வேற ஏதேனும் நூல்கள் எழுதியிருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்டா, திருத்தொண்ட தொகை அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்காரு. இது கொஞ்சம் முக்கியமான நூல். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டா, நாயன்மார்களை பற்றியான வரலாற்றை முதல்ல சொல்லக்கூடிய நூல் அதுதான், திருத்தொண்ட தொகை. சுந்தரர்களையே திருத்தொண்ட தொகை. அதைத்தான் என்ன பண்றாருன்னா, சேக்கிழார் பெரிய புராணம் அப்படிங்கிற ஒரு நூலாக விரிவாக்கி எழுதுறாரு. அதுக்கு மூல நூலாக இருக்கக்கூடியது, பெரிய புராணத்தினுடைய மூல நூலாக இருக்கக்கூடிய நமக்கு திருத்தொண்ட தொகை தான். சரி, இதை தாண்டி ஏதேனும் சுந்தரரை பத்தி நமக்கு அடுத்த ஏனும் தேவை ஏற்பட்டா பார்த்துக்கலாம். இங்க நமக்கு திருக்கேதாரம் அப்படிங்கிற பதிகத்தின் கீழ் வரக்கூடிய ஒரு பாட்டு. திருக்கேதாரம் அப்படின்னு என்ன அப்படின்னு கேட்டா, கேதார்நாத் அதை பற்றியான பாட்டு. இது கேதார்நாத்ங்கிறது இமயமலையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சிவ தலம். அது மிக பிரசித்தி பெற்ற தலம். அது கேதார்நாத், பத்ரிநாத் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கேதார்நாத் அந்த அதை பத்தி திருக்கேதாரம் அப்படின்னு கொடுத்திருக்காரு. சரி, என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுல நம்ம பாடல் பெற்ற தலம், பாடல் வைப்பு தலம் என்று சொல்லுவோம். பாடல் பெற்ற தலம்ங்கிறது அந்த கோயிலுக்கே நேரடியாக போய் அந்த புலவர்கள் பாடினது பாடல் பெற்ற தலம். பாடல் வைப்பு தலம்னா அந்த கோயிலுக்கு போக மாட்டாங்க, அந்த தலத்துக்கு போக மாட்டாங்க. ஆனா அந்த தலத்தை பற்றி தன்னுடைய பாடல்கள்ல வைத்திருப்பாங்க. அது பாடல் வைப்பு தலம் சொல்லுவோம். சரி, இங்க நமக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பண்ணின் தமிழ் இசை பாடலின் பலவை முளவதிர கண்ணின் ஒளி கனகச் சுனை வைரம் அவை சொரிய மண்ணின்றன மதவேளங்கள் மணிவாரி கொண்டு எரிய கிண்ணின்று இசை முரளும் திருக்கேதாரம் எண்ணீரே அப்படின்னு சொல்றாரு. பண்ணின் தமிழ் இசை பாடலின், பண் அப்படின்னா இசை, இசையோடு கூடிய தமிழ் பாடல் ஒலிக்கிற போது, பண்ணின் தமிழ் இசை பாடலில் அப்போ என்னென்னலாம் நடக்குது? பண்ணோடு கூடிய தமிழ் பாடல் இசைக்கிற போது பலவை முளவு அதிர, பலவை வெய், வேய் தான் அங்க வெய் அப்படின்னு இருக்கு. வேய் அப்படிங்கிற சொல்லுக்கு மூங்கில் பேர். பலவை அப்படின்னா பழமையான, அதாவது முதிர்ந்த மூங்கிலால் ஆன முளவு அதிர முழங்கும்படியாக. கண்ணின் ஒளி கனகச் சுனை வைரம் அவை சொரிய, கண்ணுக்கு ஒளி வீசக்கூடிய கனகம்னா பொன், கனகம் பொன் போன்றக்கூடிய சுனைகளில் இருக்கக்கூடிய அந்த நீர்த்திவளைகள், நீர்த்துளிகள் எல்லாம் வைரம் போல அது
சொரிய அந்த வைரம், நீங்க நீர்த்துளிகள் பார்க்கிற போது வைரம் போல மின்னும் இல்லையா, அதெல்லாம் வைரம் போல சொரிய, மண் நின்ற மதவேளங்கள் மணிவாரி கொண்டு எரிய, அங்க மேல் நின்ற மண்ணின் மேல் நின்ற மத வேளங்கள், வேளங்கள்ல யானைகள், மதம் பிடித்த அந்த யானைகள் எல்லாம் மணி வாரி கொண்டு எரிய, அங்க இருக்கக்கூடிய மணிகள் எல்லாம் வாரி அந்த நீர்ல எரியுது. அப்போ கில் என்று இசை முரளும். அப்ப என்ன ஆகுது, கில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இசை முழங்குது. அப்படியாக இசை முழங்கக்கூடிய, தமிழ் இசை முழங்கக்கூடிய திருக்கேதாரம் எண்ணீரே, திருக்கேதாரத்தை நீங்க எண்ணுங்க, அதை வழிபடுங்க அப்படிங்கிற மாதிரியாக நமக்கு பாட்டை சொல்லி முடிக்கிறார். நமக்கு இந்த பாடப்பகுதிகள்ல நமக்கு பண்ணுங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் கேட்கலாம், இல்ல பலவை அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள், பலவைனா மூங்கிலு, கனகம் அப்படின்னா அது பொன் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அதுக்கப்புறம் மத வேளங்கள், வேளம்னா யானை அப்படின்னு சொல்லி பாக்குறோம். கில்லுங்கிறது ஒளி குறிப்பு தான், கில் அப்படிங்கிற ஒரு சவுண்டு. இசை முரளும், முழங்கும் முழங்கும் அப்படின்னு சொற்களுக்கான பொருள் கேட்கலாம். அப்படின்னா இந்த பாடலடிகள் ஒண்ணு கொடுத்து கேட்கலாம், இல்ல திருக்கேதாரத்தை பற்றி பாடியவர் யாருன்னு சொல்லி கேட்கலாம், இப்ப இந்த தேவாரத்தை பற்றியான குறிப்புகள் கேட்கலாம். இப்படியாக நம்ம பாடப்பகுதியில் நமக்கு வினாக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அடுத்ததாக 5ஆம் இயல்ல கலித்தொகை, கலித்தொகை நமக்கு ஒரு பாட்டு நம்ம கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடப்பகுதி. ஏன்னு கேட்டா இது எல்லா தேர்வுகள்லயும் கேட்கக்கூடிய ஒண்ணுதான். நமக்கு இந்த அடிகளை கொடுத்து எந்த நூலும் கேட்கலாம். அப்படி வரதை காட்டலாம் பெரும்பாலும் அறிவெனப்படுவது டேஷ், செறிவெனப்படுவது எது அப்படின்னு சொல்லி கேட்பான். இல்லைன்னா பொறுத்துக மாதிரி கேட்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாடப்பகுதி. சரி, கலித்தொகை இது சங்க இலக்கியங்கள்ல 8 தொகை நூல்கள்ல ஒண்ணு. பா வகையால பெயர் பெற்ற நூல்கள் 2, கலித்தொகையும் பரிபாடலும். பரிவா அப்படிங்கிற பாவிலான இது பரிபாடல், கலிப்பா அப்படிங்கிற பாவிலானனால இது கலித்தொகை அப்படின்னு சொல்லப்படுது. கலிப்பாவால் ஆன தொகை, பாடலுடைய தொகுப்புன்னு அர்த்தம். மற்ற 6 நூல்கள்லாம் ஆசிரியர் பாடலா இருக்கும். இந்த கலித்தொகை அப்படிங்கிறது உங்களுக்கு எத்தனை பாடல்களை உடையதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 150 பாடல்களை உடையதாக இந்த கலித்தொகை இருக்குது. அதுல 5 திணைகளுக்கும் பிரிச்சு கொடுத்துறாங்க. குறிஞ்சி சம்பந்தமானது குறிஞ்சிக்களி, முல்லைக்களி, மருதக்களி, நெய்தற்களி, பாலைக்களி அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. நெய்தல் திணையை நல்லதுன்னு பாடியிருப்பார், ஒவ்வொரு திணையும் ஒவ்வொருத்தர் பாடியிருப்பாங்க. குறிஞ்சி கபிலர் பாடியிருப்பாரு. இப்படியாக பார்க்கிற போது நெய்தல் திணையை நல்லந்துவனார் பாடியிருப்பாரு. அந்த நல்லந்துவனார் தான் கலித்தொகைக்கான கடவுள் வாழ்த்தையும் பாடியிருப்பார். மற்ற 8 தொகை நூல்கள் எல்லாத்துக்கும் கடவுள் வாழ்த்து பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார். கலித்தொகைக்கு மட்டும் கடவுள் வாழ்த்தை பாடியவர் நல்லந்துவனார். சிவனை பற்றியான கடவுள் வாழ்த்தை பாடியிருப்பார். சில எத்தனை பாடல்கள் சொல்லி கேட்டா நமக்கு 150 பாடல்கள் இருக்கிறதாக சொல்றாங்க. சரி, இங்க நமக்கு பாடலுக்குள்ள போய் பார்க்கலாம் என்னென்ன சொல்றாங்க. இது ரொம்ப முக்கியமான பாடல். இப்ப பாடப்பகுதி. ஆற்றுதல் என்பது ஒன்று அளந்ததற்கு உதவுதல். ஆற்றுதல் என்பது ஒன்று அளந்ததற்கு உதவுதல். போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை. பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகல். அன்பெனப்படுவது தன் கிளை செராமை. அறிவெனப்படுவது பேதையர் சொல் நோன்றல். செறிவெனப்படுவது கூறியது மறாமை. நிறையெனப்படுவது மறைபிறர் அறியாமை. முறையெனப்படுவது கண்ணோடாத உயிர்வபல். பொறையெனப்படுவது போற்றாரை பொறுத்தல் அப்படின்னு சொல்றாரு. ஒவ்வொன்றுக்கும் நம்ம கொடுக்க ஒவ்வொரு டெபினிஷன் கொடுக்குறாரு. ஆற்றுதல் என்பது என்ன அப்படின்னு சொல்றாரு. ஆற்றுதல்னா இல்வாழ்வு வாழ்தல் அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்டா, அளர்ந்தவர்னா வறுமையில் இருக்கக்கூடியவங்களுக்கு உதவுதல் தான் நீங்க இல்வாழ்க்கை வாழ்வதற்கானத ஒரு நியதி அப்படின்னு சொல்றாரு. ஆற்றுதல் என்பது ஒன்று அளர்ந்தவர்க்கு உதவுதல், வறியவர்க்கு, ஏழைகளுக்கு கொடுக்கறதுக்கு தான் ஆற்றுதல் அப்படின்னு சொல்றாரு. போற்றுதல், ஒருத்தரை போற்றுதல் அப்படின்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னா, புணர்ந்தாரை பிரியாமை. உங்களோடு சேர்ந்து இருக்கக்கூடியவங்களை நீங்க பிரியாம இருக்கிறது. உங்களுடைய மனைவியோ அல்லது யாரோ ஒருத்தர் உங்களோடு புணர்ந்தவர் இருக்காங்க இல்லையா, சேர்ந்தவர்கள், அவர்களை பிரியாமல் இருப்பதுதான் நீங்கள் போற்றுதலுக்கு சரியானது அப்படின்றார். பண்பு அப்படின்னா என்னன்னு சொல்றாரு. பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகல் அப்படின்றார். பண்புடையது அப்படின்னா என்னன்னா பாடறிந்து அப்படிங்கிறது சான்றோர் காட்டிய வழியில் வாழ்றது. பாடு அறிந்து, முன்னாடி என்ன சொன்னாங்களோ சான்றோர் வகுத்து நெறி என்னவோ அதைப்படி நீங்க வாழ்ந்தீங்க அப்படின்னா அதுதான் பண்பு அப்படிங்கிறார். அன்பெனப்படுவது தன் கிளை செராமை அப்படிங்கிறார். செராமை அப்படின்னா வெறுப்பில்லாம வாழ்றதுன்னு சொல்றாங்க. அன்பெனப்படுவது தன் கிளைனா சுற்றம், தன் சுற்றத்தோரோடு வெறுப்பில்லாமல் வாழ்றதுதான்
அன்பெனப்படுவது அப்படின்றாங்க. அறிவுனா எது அப்படின்னு சொல்லி கேட்டா, அறிவெனப்படுவது பேதையர் சொல் நோன்றல். பேதையர்னா அறிவில்லாதவங்க, அவங்க சொல்லக்கூடிய சொல்லை நீக்கிவிட்டு அதை இருக்கிறது பேரு அறிவெனப்படுவது. பேதைய சொல் நோன்றல், நீக்குதல், அதை நீங்க கணக்கு எடுத்துக் கொள்ளாமல் இருக்கிறது அறிவுன்னு சொல்றாங்க. செறிவெனப்படுவது கூறியது மறாமை, செறிவான தன்மையுடையவர் அப்படின்னு சொல்லி கேட்டா, நீங்க சொன்ன சொல்லை மறக்காமல் இருக்கணும். நீங்க சொன்ன எதையும் மறக்காமல் இருந்தா நீங்க செறிவுடைய ஆள் அப்படின்னு சொல்றாங்க. நிறைவெனப்படுவது மறை பிறர் அறியாமை. நிறை அப்படின்னா என்னன்னா, மறை பிறர் அறியாமை, உங்களுடைய மறைப்பொருளாக நீங்க வைத்திருந்தீங்கன்னா நீங்க நிறைவுடையவர்களாக இருப்பீங்கன்னு சொல்றாரு. முறையெனப்படுவது கண்ணோடாது உயிர்வவல். முறை, நீதி தவறாமல் முறை செய்தார் அப்படின்னா கண்ணோடாது, ஒரு பக்க சார்பாக இல்லாம உரிய தண்டனையை வழங்கினா அதை உயிர் வவ்வல், அதுதான் முறை எனப்படுவது அப்படின்னு சொல்றாரு. பொறை எனப்படுவது, பொறைனா பொறுமை. பொறுமைங்கிறது என்னன்னா போற்றாரை பொறுத்தல். உங்களை போற்றி போடாதவரையும் நீங்க என்ன பண்ணிக்கணும், பொறுத்துக்கிட்டா அதுதான் பொறை அப்படின்னு சொல்றாரு. இப்படியாக ஒவ்வொன்றுக்கும் ஒன்று சொல்றாரு. ஆற்றுதல் அப்படிங்கிறது இல்லாததற்கு கொடுத்தல். போட்டுதல்ங்கிறது கூட சேர்ந்தவங்களை பிரியாம இருக்கிறது. பண்புங்கிறது சான்றோர் சொல்படி நடத்தல். அன்பு அப்படிங்கிறது உங்க கூட உங்க கிளையோடு நீங்க என்ன பண்றது, சேர்ந்து இருக்கிறதா அன்பு அப்படின்னு சொல்றாங்க. அறிவுங்கிறது பேதையர் முட்டாளுடைய சொல்லை பொறுத்துக் கொள்ளுதல். செறிவெனப்படுவது நீங்க சொன்னதை மறக்காம இருக்கிறது. நிறைவெனப்படுவது உங்கள் மறைபொருளை பிறர் அறியாமல் பாதுகாத்துக் கொள்வது. முறையெனப்படுவது உரிய நீதியை வழங்குதல் அப்படின்னு சொல்றாரு. பொறையெனப்படுவது போற்றாரை பொறுத்தல், உங்களை வழிபடாதவரையும் நீங்க பொறுத்துக் கொள்வதைத்தான் பொறைன்னு சொல்றோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றுக்குமான வரையறையாக ஒவ்வொரு வார்த்தைகள்ல நமக்கு விளக்கம் சொல்லிட்டு போறாரு. அடுத்ததாக நமக்கு நாட்டுப்புற கைவினை கலைகளை பற்றியான ஒரு பாடம் தான். நமக்கு இது நம்ம ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை தான் நம்ம அப்படியே பார்க்க போறோம். நமக்கு சில விஷயங்கள் ஏதாவது தெரியாம இருக்கலாம், அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. இந்த பாடப்பகுதியில் நமக்கு புதிதாக எதையும், நம்ம முன்னாடி ஒரு பாட்டு பார்த்திருக்கோம், ஆற்றுதல் என்பது ஒன்று அளந்தது போதுதல், போற்றுதல் என்பது போன்றாரை பிரியாமி, அந்த மாதிரியாகலாம் இல்லாம நமக்கு இங்க ஒரு சும்மா ஒரு மேலோட்டமா ஒரு ரிலாக்ஸா இருக்கிற மாதிரியான ஒரு பாடமாகத்தான் அது இருக்கும். என்ன சொல்றாங்கன்னா, இந்த நாட்டுப்புற கைவினை கலைகள்ல நம்ம மண்பாண்ட கலை, மூங்கில் அதெல்லாம் வச்சு பண்ணக்கூடிய பல கலைகள் நம்ம இதுக்குள்ளார பார்க்க போறோம். அதுல சும்மா நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னென்னா நம்ம பார்த்தா போதுமானது அப்படின்னு நான் தொகுத்து உங்களுக்கு கொடுக்குறேன். நான் பலமுறை சொல்லிட்டோம், நமக்கான அந்த பாட குறிப்புகள் முழுக்க பிடிஎஃப் வடிவில் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்போம். நீங்க அதுல போய் அந்த லிங்க்ல போய் டச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உடனே ஓபன் ஆகலாம். இல்லைன்னா ரெக்வஸ்ட் அசஸ் அப்படின்னு வரும். அந்த ரெக்வஸ்ட் அசஸ் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா அட்மின் என்ன பண்ணுவாரு, உங்களுக்கு ஷேர் பண்ணவும் செய்வார். அதனால நீங்க அந்த குறிப்புகளை தரவிறக்கம் செய்து கொள்ளுங்க. அதுதான் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு படிப்பதற்கான உத்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வெறும் நீங்க புத்தகத்தை வச்சு பாக்குறதோ, அது நீங்க இப்ப நான் சொல்ல நோட்ஸ் எழுதுறதுலாம் சாத்தியமற்ற ஒண்ணு. ஏன்னா நம்ம கொஞ்சம் வேகமாகத்தான் போறோம். ஏன்னா நம்ம இதுக்காகவே எல்லா நேரத்தையும் கொடுத்துடக்கூடாது. ஏன்னா மற்ற பாடங்கள் நம்ம படிக்க வேண்டியிருக்கனால நம்ம கொஞ்சம் ஷார்ட்டா நோட்ஸை மட்டும்தான், நோட்ஸை வச்சுதான் நம்ம படிக்க வேண்டியிருக்கு. அதனால நீங்க நோட்ஸ் கொஞ்சம் பரவரக்கம் செய்து கொள்ளுங்க. சரி, முதல்ல இந்த மட்பாண்ட கலையை பற்றியான குறிப்புகள் அவங்க சொல்றாங்க. மட்பாண்ட கலை முதல்ல எங்க கண்டுபிடிக்கிறாங்க, மண்பாண்டம் சம்பந்தமானது அப்படின்னு கேட்டா நமக்கு நாகரிகம் இருக்கிறது சிந்து சமவெளி நாகரிகம் தான். சிந்து சமவெளி நாகரிகத்துல பானை ஓடுகள் இருப்பதாக நமக்கு ஒரு தகவலை பதிவு பண்றாங்க. இது இந்திய அளவுல. அடுத்து நம்ம தமிழ்நாட்டு அளவுல வந்தோம் அப்படின்னா ஆதிச்சநல்லூர்ல முதுமக்கள் தாலி அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அந்த முதுமக்கள் இறந்து போனவங்களை அந்த தாலிக்குள் வைத்து கீழே அடக்கம் செய்த ஒண்ணுதான் சொல்றாங்க முதுமக்கள் தாலி அப்படின்னு சொல்றாங்க. அந்த முதுமக்கள் தாலியை ஆதிச்சநல்லூர்ல, திருநெல்வேலி மாவட்டம் ஆதிச்சநல்லூர்ல கண்டுபிடிச்சதாக ஒரு விஷயத்த நமக்கு பதிவு பண்றாங்க. அது மட்டும் இல்லாம நாகை மாவட்டம் செம்பியன் கண்டியூர், நாகை மாவட்டத்துடைய செம்பியன் கண்டியூர் அப்படிங்கிற ஊர்ல கலை அழகு மிகுந்த மண் களங்கள், மண்ணாலான சொம்பு, டம்ளர், அந்த மாதிரியான பாத்திரங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான பாத்திரங்களை எல்லாம் கண்டுபிடிச்சதாக ஒரு தகவல் நமக்கு பதிவு பண்றாங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம ரீசெண்டா மதுரைக்கு அருகின்றக்கூடிய சிவகங்கை மாவட்டத்துல கீழடி அப்படிங்கிறதா மிகப்பெரிய இப்ப ஆய்வு நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கு, அகழாய்வு நடந்துட்டு இருக்கக்கூடியது. அது சுடுமண் பொருட்கள் சம்பந்தமான நிறைய பொருள் அங்க கிடைச்சா நம்ம சொல்றாங்க. கீழடினா அது வைகை நதி நாகரிகம் அப்படிங்கிற பெயர்ல சு வெங்கடேசன் கூட ஒரு நூல் எழுதியிருப்பார். இந்த கீழடி அகழாய்வு பற்றியான ஒரு தரவுகள் சொல்லியிருப்பார். அங்க சுடுமண் சிற்ப பொருட்கள் எல்லாம் நமக்கு கிடைச்சதாக ஒரு விஷயத்த பதிவு பண்றாங்க. சரி, அது மட்டும் இந்த பானை செய்தல், பானை கலை, பானையை வைத்து பானை வனைதலை ஒரு எப்படி சொல்றாங்க, பானை வனைக்கு நமக்கு முதல்ல என்ன வேணும், ஒரு பானை செய்யறாங்க அப்படின்னா
இந்த பானை செய்வதற்கு முதல்ல ஒரு குழியை பறிக்கணும், ஒரு பள்ளம் ஓடணும், அந்த பள்ளத்துல களிமண்ணை போடணும், அதுல வந்து தண்ணியை ஊற்றி ஊற வைக்கணும், ஒரு நாள் முழுக்க ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் இந்த மண்ணை எடுத்து திருவை அப்படின்னு சொல்லுவாங்க. திருவைனா சக்கரம், அந்த சக்கரத்தின் மேல் நடுவில் வைத்து சக்கரத்தை சுழட்டி விடுவாங்க. சக்கரம் சுழல்ற போது அந்த களிமண்ணை தன்னுடைய அவங்க என்ன உருவத்தை செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்கு தவிர அந்த கைகளை வைத்து பிசைந்து அந்த உருவத்தை கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து கடைசியாக நூலோ அல்லது ஊசியோ வச்சு அறுத்தெடுத்து அதுக்கப்புறம் அது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு உலைகள் வைத்து சூடு பண்ணுவாங்க. அதாவது மூட்டம் போடுறதுன்னு நம்ம சொல்லுவோம். அது முழுக்க மூடி வைத்து அதன் மேல நெருப்பை மூட்டி எரிய வைப்பாங்க. ஏன்னா அந்த பச்சையாக இருந்தால் அது என்ன ஆயிடும், நமக்கு தண்ணி ஊற்றினா இது கரைஞ்சி போகக்கூடிய தன்மை உடையது இல்லையா. ஆனால் அது சூடு பண்ணி நமக்கு ஒரு பானையாக கொண்டு வராங்க. இப்ப அந்த பானை செய்யக்கூடிய கலையை நமக்கு சொல்றாங்க. இப்ப நமக்கு வந்து வேற என்ன வினா வரலாம்னு சொல்லி கேட்டா, பானை செய்வதற்காக பயன்படுத்தக்கூடிய சக்கரத்தினுடைய பேர் என்ன சொல்லி கேட்கலாம். திருவை அப்படின்னு சொல்லுவோம். அதை பானை செய்தல என்ன சொல்லுவோம் அப்படின்னா பானை வனைதல் அப்படின்னு சொல்லுவோம். சரி, மண்பாண்டக்கலையினுடைய வளர்ச்சி தான் சுடுமண் சிற்பக்கலை அப்படின்னு சொல்றாங்க. மண்பாண்டத்தினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சி என்ன பண்றாங்க, முதல்ல பாண்டங்கள் செஞ்சிட்டு இருக்காங்க, பாத்திரங்கள் செஞ்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அதுலயும் என்ன பண்றாங்க, உருவங்களை செய்து சிற்பங்களை வடிக்கிறாங்க, சுடுமண் சிற்பங்களை எல்லாம் வடிக்கிறாங்க. இது என்ன சொல்லுவாங்கன்னா ஆங்கிலத்துல டெர்ரகோட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்துல சுடுமண் சிற்பக்கலைய டெர்ரகோட்டா அப்படின்னு சொல்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்ப அந்த மண்பாண்ட கலை சார்ந்த விஷயங்கள் நமக்கு எவ்வளவுதான். முதல்ல சிந்து சமவெளி, அதுக்கப்புறம் ஆதிசிங்க முதல் தாளி, அதன் பின்னாடி செம்பியன் கண்டியூர்ல நமக்கு வந்து மண் களங்கள் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் கீழடியில சுடுமண் பொருட்கள்லாம் கண்டுபிடிச்சவங்கிற விஷயத்தை ஒண்ணு பாத்துக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த பானை செய்யக்கூடிய கலையை பற்றியான குறிப்புகள் நமக்கு கொடுக்குறாங்க. அடுத்ததாக மூங்கிலை வைத்து செய்யக்கூடிய சில கலைகள் என்னென்னது, மூங்கிலை வைத்து இந்த கோடை முறையில் அது மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அந்த மூங்கிலை வைத்து என்னென்னலாம் செய்யறாங்கிற ஒரு பட்டியல் நமக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. மட்டக்கூடை, தட்டுக்கூடை, கொட்டுக்கூடை, முறம், ஏணி, அதுக்கப்புறம் சதுரத்தட்டி, கூரைத்தட்டி, தெருக்கூட்டும் துடைப்பம், மாடுகளுக்கான மூஞ்சி பெட்டி, பழக்கூடை, பூக்கூடை, பூத்தட்டு, கட்டில், புல்லாங்குழல், புட்டுக்குழாய், கால்நடைகளுக்கு மருந்து புகட்டும் குழாய், இப்படியாக மூங்கில் பல விதங்கள்ல நமக்கு ஒரு பயன்பாட்டு பொருளாக நமக்கு பல விதங்கள்ல நமக்கு உபயோகப்பட்டிருக்கு மூங்கில். மூங்கில்ல 3 வகையான மூங்கில் இருக்குது. ஒண்ணு கல் மூங்கில், இன்னொன்னு மலை மூங்கில், இன்னொன்னு கூட்டு மூங்கில் அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையான மூங்கில் இருக்குது. கல் மூங்கில் அப்படிங்கிறது நமக்கு நடுப்புறத்துல மையத்துல அவ்வளவாக அதாவது தொலைவுடைய பகுதியாக இல்லாம ரொம்ப நெருக்கமாக ஒரு கைத்தண்டி அளவுக்கு தான் இருக்கும். அதை அப்படியாக ஒரு மூங்கிலாக இருக்கு, அது கல் மூங்கில். அது வந்து நம்ம இந்த வீடுகளை செய்வதற்கான வீட்டு வேலைகளுக்காக பயன்படும் அது கல் மூங்கில் அப்படிங்கிறது. இந்த மலை மூங்கில் அப்படிங்கிறது ரொம்ப மென்மைத்தன்மை வாய்ந்ததாக இருக்கும், அது நமக்கு அவ்வளவாக பயன்பாட்டுக்கு உதவாது. கூட்டு மூங்கில் இருக்கு இல்லையா, அதுதான் பெரும்பாலும் இந்த கைவினை பொருட்களை செய்வதற்கு ஏற்ற ஒரு மூங்கிலாக நமக்கு சொல்றாங்க. இந்த மூங்கிலுடைய வகை எத்தனைன்னு கேட்கலாம். மூங்கிலுடைய வகை 3 இல்லைன்னா கைவினை பொருட்கள் எல்லாம் செய்வதற்கு ஏற்ற மூங்கில் எது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அது கூட்டு மூங்கில் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சரி, இப்படியாக இது ஒண்ணு. அடுத்தது புல்லை வைத்து, கோரை புல்லு அதை வச்சு என்னென்ன பண்றாங்க அப்படின்னா பாய் தயாரிக்கிறாங்க. பாய்க்குன்னு தனியா வந்து அந்த ஆற்றங்கரை ஓர பகுதிகளில் இருக்கக்கூடிய நிலப்பகுதியில் அந்த கோரைப்புல் அதிகமா விளையும். அங்க அந்த பாய்களை செய்வதற்கான கோரைப்புல்லையும் வளர்க்கவும் செய்யறாங்க. அதுல பாத்தீங்கன்னா பாயில தடுப்பு பாய், பந்திப்பாய், திண்ணைப்பாய், பட்டுப்பாய், தொழுகை பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாய் மட்டும் ஒரு 5 வகை சொல்றாங்க. தடுக்குப்பாய் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா குழந்தைகளை படுக்க வைப்பதற்காக, அந்த குழந்தைகளுடைய சர்வம் ரொம்ப மென்மையா இருக்கும் இல்லையா, அந்த மென்மைத்தன்மையை ஏற்றுக்கொள்ளும்படியான ஒரு பாயை அவங்க செய்யறாங்க, அது தடுக்குப்பாய். அதுக்கு ஒரு பந்திப்பாய், பந்தினா சாப்பாடு போடக்கூடிய பந்தி தான், அந்த பந்தியில உட்கார்ந்து உணவு உண்ணுவதற்கு ஏற்ற பாய் பந்திப்பாய், அது நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. திண்ணைப்பாய் அப்படிங்கிறது உட்காரவும் படுக்கவும், இப்ப நம்ம வீடுகளில் பயன்படுத்தப்படக்கூடிய பாய் தான் இந்த திண்ணைப்பாய், உட்காரத்துக்கும் படுக்கிறதுக்கும் பயன்படுத்தப்படக்கூடியது. பட்டுப்பாய் அப்படிங்கிறது திருமணத்தின் போது அந்த திருமண தம்பதிகளுக்கு புதிதாக பாய் நம்ம கொடுப்போம், அந்த பாயை பட்டுப்பாய் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தொழுகை பாய், இஸ்லாமியர்கள் தொழும் போதும் அவங்க வந்து அந்த பாயை விரித்து போட்டு தொழுவாங்க, அந்த பாயை வந்து தொழுகை பாய் அப்படின்னு சொல்றோம். இப்படியாக நமக்கு என்ன சொல்றாங்கன்னா பாயினுடைய வகை மட்டும் ஒரு 5 சொல்றாங்க. பாய் அப்படிங்கிறது கப்பல்கள்ல பயன்படுத்தப்பட்ட ஒரு விஷயத்தை புறநானூறு குறிப்பிடுது. என்னன்னா கூம்போடு மீப்பாய் கிடையாது, கூம்போடு மீப்பாய். அந்த பாய் தான் என்ன பண்ணு சொல்லி கேட்டா காற்றினுடைய திசைக்கு தக்கவாறு அந்த கப்பலை நகர்த்தி கொண்டு போகக்கூடியது. அதனால அந்த
களங்களிலையும் அது பயன்படுத்தப்பட்டிருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த புறநானூறு நமக்கு பதிவு பண்ணுது. இந்த அடிகளை கொடுத்து கேட்க வாய்ப்பு இருக்குது. கூம்போடு மீட்பாய் கலையாது அப்படிங்கிற நூல் அந்த எந்த அடிகள்ல எந்த நூல்ல வந்திருக்குது அப்படின்னு கேட்டா புறநானூறுல வந்திருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக பனை ஓலை. தமிழ்நாட்டுடைய மாநில மரமாக பனைமரம் பார்க்கப்படுது. இந்த பனை மரத்தினுடைய உறுப்புகளை கொண்டும் சிலதை நம்ம செய்யறோம். பனை ஓலை, பனை மட்டை அதெல்லாம் வச்சு சில பொருட்களை நம்ம செய்யறோம். அதை பார்க்கலாம். கிளுகிழுப்ப, பொம்மை, அப்புறம் பொம்மை வைக்க சிறிய கொட்டான், பெரிய கூடை, அதுக்கப்புறம் விசிறி, தொப்பி, ஓலைப்பாய், இதெல்லாமே நமக்கு பனை ஓலைகள் இருந்து நம்ம எடுக்கிறோம். அதுக்கப்புறம் பனை நார் இருக்கு இல்லையா, பனை மட்டையுடைய நார், அந்த நார்ல இருந்து கைத்து கட்டில், அப்புறம் கூடை, இதெல்லாம் நம்ம இந்த பனை மட்டையிலிருந்து அந்த நார்ல இருந்து செய்யக்கூடிய பொருளாக நமக்கு சொல்றோம். அதுக்கப்புறம் பிரம்பு கலை, மூங்கிலை போன்ற ஒரு தன்மையுடைய இந்த பிரம்புங்கிறது அந்த ஆற்றங்கரைகளில் நீர் பாயக்கூடிய பகுதிகளில் அதிகமாக விளையக்கூடிய பிரம்பு. இது ஒரு புள்ளியுடைய வகைதான் பிரம்பு. இது ஆங்கிலத்துல கலாமஸ் தாவரவியல் பேர், கலாமஸ் ரொட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரம்பினுடைய தாவரவியல் பேர் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா கலாமஸ் ரொட்டான் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இந்த பிரம்பு எல்லாம் என்ன செய்யறாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா தொட்டிலு, கட்டில், ஊஞ்சல், நம்ம இந்த ரோலோரங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஊஞ்சல் மாதிரி எல்லாம் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் இந்த பிரம்பில் செய்யக்கூடியதான். ஏன்னா இந்த பிரம்பு தான் வளையும் தன்மையுடையது. நீங்க நெருப்புல காமிச்சு வளைச்சீங்கன்னா எப்படி வேணாலும் வளைச்சிக்க முடியும். அப்ப இந்த பிரம்பு சீனாவில மிக முக்கிய பொருளாக இருக்குது. அவங்களுக்கு தேவையான வீட்டு உபகரணங்கள் முழுக்க இந்த பிரம்பை வைத்துதான் பெரும்பாலும் செஞ்சுக்கிறாங்க. சரி, இங்க நாற்காலி, மேசை, பூக்கூடை, பழக்கூடை, இடியாப்பத்தட்டு, அர்ச்சனை தட்டு, வெற்றிலை பெட்டி, இது எல்லாமே இந்த பிரம்பை வைத்துதான் நம்ம செஞ்சுக்கிறோம். பிரம்பை நெருப்புல காட்டி அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தனக்கு தக்கவாறு அந்த என்னென்ன செய்ய முடியுமோ அதுக்கு வளைச்சிக்க முடியும். அந்த பிரம்பை அது வளையக்கூடிய தன்மையுடையது அப்படின்னு சொல்றாங்க. நீங்க அந்த சூட்ல காமிச்சு தண்ணியில் நினைச்சிட்டீங்கன்னா எப்படி வளைச்சீங்களோ அப்படியே தான் இருக்கும். அது அந்த நிலையிலிருந்து மாறாது. அப்படிப்பட்ட தன்மையுடையது பிரம்பு அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு கொடி வகை தாவரமாக சொல்லப்படுது. நம்ம இதுக்கான தாவரைய பேரு கலாமஸ் ரொட்டான் அப்படின்னு நம்ம முன்னாடி பார்த்தோம். இது நீர் நிறைந்த வாய்க்கால் வரப்புகளில பெரும்பாலும் விளையக்கூடியன்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டுல இது ரொம்பவா குறைஞ்சு போச்சு, அருகி விட்டதுன்னு சொல்றான். ரொம்ப குறைஞ்சிருச்சு. அப்ப இதுக்கு நம்ம என்ன பண்றோம்னா எங்கிருந்தெல்லாம் நம்ம இதை வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்தமான், மலேசியாவுக்கு இதை நம்ம பெரும்பாலும் இறக்குமதி பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நமக்கு பதிவு பண்றாங்க. பழந்தமிழ் இலக்கியங்கள்லாம் நமக்கு பாதுகாக்க உதவியது எதுன்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டா அது நமக்கு பனை ஓலைகள் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். நமக்கு இந்த பாடப்பகுதிகளில் இவ்வளவுதான் விஷயங்கள் இருக்குது. ஒண்ணு சுடுமண் மண்பாண்ட கலையை பத்தி நம்ம ஒண்ணு பார்த்தோம். அதன் பின்னாடி மூங்கில வச்சுன்னா என்னென்ன செய்யறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் மூங்கிலுடைய வகை அதன் பின்னாடி பாயினுடைய வகை, பாய்னா ஒரு 5 வகை இருக்குது. அல்ல ஏதாவது இப்ப உட்காரவும் படுக்கவும் பயன்படக்கூடிய பாய் எந்த பாய் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அப்புறம் இந்த நம்ம ஏற்கனவே நம்ம ஒரு ஷார்ட் வீடியோ ஒன்று போட்டிருப்போம் கரண்ட் அஃபேர்ஸ்ல, ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். அதாவது ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய முக்கியமான பொருளை அதை ஊக்குவிப்பதற்காக உருவாக்கப்பட்ட திட்டம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அப்படி பார்க்கிற போது திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷன்ல உங்களுக்கு அந்த பாய் வைக்கப்படும். ஏன்னா பாய் பத்தமடை பாய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பாய் பின்னுவதற்கான மிக முக்கியமான இடமாக பத்தமடை பாய் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த பாய் சம்பந்தமான ஒரு புறநானூறு அடியில் ஒன்று மீப்பாய் கலையாது, கூம்போடு மீப்பாய் கலையாதுங்கிற ஒரு அடியை நம்ம ஒண்ணு பாக்குறோம். அதுக்கப்புறம் பனை ஓலைகளை வைத்து என்னென்ன பண்றோம், பனை மட்டையை வைத்து என்னென்ன பண்றோம் அப்படின்னு ஒண்ணு பார்த்தோம். அதுக்கப்புறம் பிரம்பு கலை, இதுதான் மிக முக்கியமான இப்ப இருக்கக்கூடிய வீட்டு உபயோகப்படுறா அந்த பிரம்புல செய்வதாக ஒண்ணு பார்த்தோம். இப்படியாக இந்த பாடப்பகுதி நமக்கு இவ்வளவுதான் விஷயங்கள் இருக்கு. இது கொஞ்சம் நமக்கு மேலோட்டமான விஷயம் தான். ஓரளவுக்கு நம்ம சொன்னதை காதுல நீங்க கேட்டுக்கிட்டாலே போதுமானது, நம்ம தேர்வு எழுத முடியும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக இயல் 5ல தமிழருடைய இசை கருவிகள் பற்றியான ஒரு விரிவானம், உரைநடை பாடம் தான் அது. ஆனா ஒரு உரைநடை பாடமாக இருக்காது. இதுல நமக்கு எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. ஒரு இசைக்கருவி கொடுத்து நமக்கு கேட்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இந்த பாடப்பகுதியில் இருக்குது. நம்ம இதுவரையும் பார்த்த செய்யுள் உரைநடை காட்டில இந்த பாடப்பகுதியில் அதிகமான குறிப்புகள் இருக்குது. இதை நீங்க கட்டாயமாக தரவிறக்கம் செய்து படிச்சாதான் இன்னும் கொஞ்சம் சிறப்பா இருக்கும். நம்ம பாடக்குறிப்புகள் இன்னுமே சிறப்பா இருக்கும். அதை வச்சு பார்த்துக்குங்க. சரி, இசை ஒரு எண்வகை மெய்ப்பாடுகளை வெளிப்படுத்தப்படக்கூடிய ஒரு கலையாகத்தான் இருக்குது. அது என்ன எண்வகை மெய்ப்பாடு? நகை, அழுகை, இழிவரல், மறுக்கை, அச்சம், பெருமிதம், வீரம்,
வகை, 8 வகையான மெய்ப்பாடுகள். அதோட கூடுதலாக ஒன்னை சேர்த்து 9 சொல்லுவாங்க. சாந்தம், நடுநிலைமை அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இந்த 8 வகையான மெய்ப்பாடுகளையும் வெளிப்படுத்தக்கூடியது இசை அப்படின்னு சொல்றாங்க. சரி, இதனுடைய வகையை நம்ம இசை 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒண்ணு குரல் வழி இசை, இன்னொன்னு கருவி வழியான இசை. ஒண்ணு குரல் மூலமாக வெளிப்படுத்தப்படக்கூடிய இசை ஒண்ணும், இன்னொன்னு கருவிகள் மூலமாக எழுப்பப்படக்கூடிய இசை ஒண்ணுன்னு சொல்லிட்டு இசையை நமக்கு 2 வகையாக சொல்றாங்க. இசை கருவிகள் அப்படிங்கிறது இசையினுடைய இனிமைக்கு துணை செய்யக்கூடியது. வெறுமனே நம்ம இப்போ வெறும் குரல் வழியாக பாடிட்டு இருந்தோம் அப்படின்னா அது ரசிக்கும்படியாக இருக்காது. அப்ப அதை இன்னும் கூடுதலாக ரசிக்க செய்வதற்காக இசைக்கு துணை புரியவனவாக இந்த இசை கருவிகள் அப்படிங்கிறது நமக்கு இருக்குது. இசை கருவிகளை இசைத்து பாடக்கூடியவங்களை பாணர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இது பழங்கால பாணர், கூத்த, விரலியர் அப்படிங்கிற பெயர்கள் எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பாணன் அப்படிங்கிறவன் யார் அப்படின்னு சொல்லி கேட்டா, இசை கருவிகளை இசைத்து அந்த இசைக்கு தக்கவாறு பாடப்படக்கூடியவர்கள் பாணர்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதுல ஆணா இருந்தா பாணன் அப்படின்னும், பெண்ணாக இருந்தால் பாடினி அப்படின்னு சொல்லுவோம். சரி, அதுல நமக்கு இந்த புறநானூர்ல ஒரு பாட்டு வருது. நல்லியால் மறுப்பின் மெல்ல வாங்கி பாணன் சூடான் பாடினி அணியாள் அப்படின்னு. இந்த பாட்டு முழுமையாக நாம பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு நல்ல பாட்டு. இளையோர் சூடார் வளையோர் கொய்யார், இளையோர் சூடார் வளையோர் கொய்யார், நல்லியால் மறுப்பின் மெல்ல வாங்கி பாணன் சூடான் பாடினி அணியாள், ஆண்மை தோன்ற ஆடவர் கடந்த வல்வேர் சாத்தன் மாய்ந்த பின்றை முல்லையும் பூத்தியோ ஒல்லையூர் நாட்டே அப்படின்னு. சாத்தன்கிற ஒருத்தன் இறந்து போயிடுறான். இறந்து போனதன் பின்னாடி அவனுக்காக ஒரு இளைஞர்ப்பா மாதிரி ஒரு பாட்டை பாடியிருக்காரு. அப்ப சொல்றாரு, இளையோர் சூடார், இளையோர் இந்த இளமை பருவத்து பெண்கள் யாரும் சூடல, வளையோர் கொய்யார், வலையில் அணிந்த பெண்கள் கொய்யல, அதை கொய்து சூடல, நல்லியால் மறுப்பின் நல்ல யாழை மீட்டி பாடக்கூடிய பாணன் சூடான், பாணனும் உன்னை சூடல, பாடினி அணியாள், பாடினியும் உன்னை அணியல, இந்த சாத்தன் இறந்து போன ஊர்ல நீ பூத்திருக்கிய முல்லை மலரே, நீங்க பூத்து என்ன பிரயோஜனம், உன்னை யாரும் இன்றைய நாள்ல உன்னை அணிய மாட்டாங்க, பாணனும் சூடான் பாடினியும் அணியாள் அப்படின்னு சொல்ல போவாங்க. இந்த இடத்துல பாணன் பாடினி யாழ் மீட்டி பாடக்கூடியவங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்றதுக்காக நமக்கு இந்த வார்த்தைகள் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. இது புறநானூற்றுல நமக்கு வரக்கூடிய ஒரு பாட்டு. சரி, இசை கருவியினுடைய இசையை நம்ம 2ஆ சொன்னோம். குரல் வழி இசை, கருவிகள் வழி இசை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நமக்கு இசை கருவியுடைய வகை மொத்தம் 4 அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணு தோல் கருவி, தோல், விலங்குகளுடைய தோல் இருக்கு இல்லையா, அந்த தோலின் மூலமாக கருவிகளை செய்து இது ஒலி எழுப்பக்கூடியது. அதெல்லாம் நமக்கு முழவு, முரசு, இதெல்லாம் தோல் வகையான கருவிகள். தப்பு, தா, அதெல்லாமே நமக்கு. நரம்பு கருவிகள் அப்படிங்கிறது நரம்புகளை மீட்டி இசை மீட்டக்கூடிய, இசையை கொண்டு வரக்கூடிய கருவிகள்லாம் நரம்பு கருவிகள் சொல்லுவோம். இப்ப யாழ், வீணை இதெல்லாம் நமக்கு நரம்பு கருவிகள் அப்படின்னு சொல்றோம். அடுத்து காற்று கருவி, நம்ம வாயில் இருக்கக்கூடிய அந்த காற்றின் மூலமாக ஒரு ஓசை உண்டாக்கக்கூடியது. இப்ப புல்லாங்குழல், சங்கு, நாதஸ்வரம் இதெல்லாம் நமக்கு பார்த்தோம்னா காற்று கருவிகள் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா நம்ம காற்றை ஊதுவதன் மூலமாக அது என்ன பண்ணுது, இசையை உண்டாக்குது. அடுத்ததாக கஞ்சக்கருவின்னு சொல்லுவோம். கஞ்சக்கருவி அப்படிங்கிறது 2 பொருட்களை ஒன்றோடு ஒன்று மோதச் செய்வதன் மூலமாக எழுப்பப்படக்கூடியது எல்லாமே கஞ்சக்கருவிகள். இப்ப ஜால்ரா, சேகண்டி இதெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு கஞ்சக்கருவின்னு சொல்றோம். அப்படி மொத்தமாக இசைக்கருவியுடைய வகை மொத்தம் 4. என்னன்னா தோல் கருவி, நரம்பு கருவி, அதுக்கப்புறம் காற்று கருவி, அதுக்கப்புறம் கஞ்சக்கருவி அப்படின்னு சொல்லிட்டு 4 வகையா சொல்றோம். சரி, இப்ப இதுல இருக்கக்கூடிய கருவிகளை ஒவ்வொன்றாக நம்ம பழந்தமிழர்கள் என்னென்ன கருவிகள் எல்லாம் நம்ம பயன்படுத்தினாங்கிறத நம்ம ஒவ்வொன்றாக பார்ப்போம். முதல்ல உடுக்கை. சரி, இந்த உடுக்கையை பத்தியானது. இது இடை சுருங்கிய ஒரு கைப்பறைன்னு சொல்றோம். இடை சுருங்கிய, அதனுடைய இடை நடுப்பகுதியில மட்டும் சுருங்கி இருக்கும். அப்படியான ஒரு இசைக்கருவி நமக்கு உடுக்கை எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு கருவி தான். இதனுடைய உடல் பகுதி எதனால் ஆனது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உடல் பகுதி முழுக்க பித்தளையால் ஆனது. அதனுடைய 2 புறங்கள்லயும் உங்களுக்கு தோலை வைத்து உருவாக்கி இருப்பாங்க அந்த உடுக்கையை. சரி, இது பெரிய உடுக்கையாக இருந்தால் தவண்டை அப்படின்னு சொல்றாங்க. சிறிய உடுக்கையாக இருந்தால் குடுகுடுப்ப அப்படின்னு சொல்றாங்க. இந்த இரவு நேரங்கள்ல சாம கோடைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கோடைகள் கையில் வச்சிருக்கக்கூடியது குடுகுடுப்ப குறி சொல்றவங்க. பிள்ளை நடராசருடைய கையில இந்த உடுக்கை இருப்பதாக நம்ம பார்த்திருப்போம்.
அதுக்கப்புறம் அதுக்கு நம்ம இது சம்பந்தமான ஏதாவது நூல்கள்ல குறிப்புகள் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டா, தேவாரத்துல சம்பந்தருடைய தேவாரத்துல நமக்கு அந்த பத்தியான குறிப்பு இருக்குது. தண்டுடுக்கை தாழந்த கை சாரணடம் பயில்வார் அப்படின்னு சொல்றாரு. தண்டுடுக்கை, தண்டு உடுக்கை, தண்டு அந்த உடுக்கையே கையில் வச்சிருக்கக்கூடிய தில்லை நடராசர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சம்பந்தர் பதிவு பண்றார். இப்படியாக நமக்கு இந்த உடுக்கையை பத்தி சொல்றாங்க. அது கையில் வைத்திருக்கக்கூடிய ஒரு பறை. இதுல வேற என்னன்னா, உடல் பகுதி எதனால் ஆனதுன்னு சொல்லி கேட்கலாம். இது பித்தளையால் ஆனது, இரண்டு பேரும் தோளால் மூடப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் பெரிய உடுக்கையை தவண்டைன்னு சொல்றான், சிறிய உடுக்கையை உடுக்கைன்னு சொல்றான். பிள்ளை நடராசருடைய கையில் இருக்கக்கூடிய உடுக்கை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்காக இதை பற்றியான குறிப்பு சம்பந்தருடைய தேவாரத்துல இருக்குது அப்படிங்கிறத ஒண்ணு பாக்குறோம். அடுத்தது குடமுலா. இந்த குடமுலா அப்படிங்கிறது என்னன்னா, கோயில்கள்ல ஒலிக்கப்படக்கூடிய ஒரு கருவிதான் குடமுலா அப்படிங்கிறது. இது 5 முகங்களை, இது நமக்கு இப்போதைக்கு பெரும்பாலும் வழக்கில் இல்லாத ஒண்ணு, அதாவது நம்ம பயன்பாட்டில் இல்லாத ஒரு கருவி தான் இது. 5 முகங்களை உடைய ஒரு முரசை போல இருக்கும். 5 முகங்கள் அதுக்கு இருக்கும். 5 ஒளி எழுப்பக்கூடிய முகங்களாக அது அமைக்கப்பட்டிருக்கும். இது குடம் வடிவுல 5 வட்ட வடிவ வாய்கள் இருக்கும். அந்த கருவிகள் இப்போ உங்களுக்கு முன்னாடி டிஸ்பிளே ஆகும், அதை நீங்க பாத்துக்கலாம். நடுவில் இருக்கும் வாய் தான் இருக்கிறதே பெருசு. மொத்தம் 5 வாய்கள் இருக்கும். அந்த 5 வாய்கள்ல நடுவில் இருக்கக்கூடிய வாய் பெரியதாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வாய்கள் எல்லாமே தோள்களால மூடப்பட்டிருக்கும். அப்படியான ஒரு கருவி. இதுல ஒவ்வொன்றும் 5 முகங்கள் சொன்னோம் இல்லையா, 5லயும் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு விதமான ஓசைகளும் தனித்தனி ஓசையுடையதாக இருக்கும். இத பஞ்சமகா சப்தம் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா 5 இருக்கு இல்லையா, பஞ்ச் பாஞ்ச், பாஞ்ச் 5, பஞ்சம் அப்படின்னா 5. 5 முகங்களும் 5 வகையான ஓசையை கொண்டு வரும். ஆனா இது பஞ்சமகா சப்தம் அப்படின்னு சொல்றாங்க. பஞ்சமகா சப்தத்தை எழுப்பக்கூடிய கருவி எது அப்படின்னு சொல்லி கேட்டா குடமுலா அப்படிங்கிறத நம்ம பாத்துக்கணும். இது சென்னை அருங்காட்சியகத்தில் நமக்கு காட்சிப்படுத்தி வச்சிருக்காங்க, அதை நம்ம பாத்துக்கலாம். அடுத்தது குழல். சரி, இந்த குழலை புல்லாங்குழல் அப்படின்னு சொல்லுவோம், வேய்ங்குழல் அப்படின்னு சொல்லுவோம். புல்லாங்குழல் நமக்கு வேயினா மூங்கிலால் செய்யப்படக்கூடியதுதான் குழல். அந்த குழல் என்ன பண்ணுவோம்னு சொல்லி கேட்டா, நமக்கு நடுவுல இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் எடுத்துட்டு நமக்கு மேல துளைகள் போட்டிருப்பாங்க. எத்தனை துளைகள் எடுத்திருப்பாங்கன்னு சொல்லி கேட்டோம்னா 7 துளைகளை உடையதாக இருக்கும். 7 சுரங்களை காட்டக்கூடிய 7 சுரம், சரிகம பதனி அப்படி அந்த 7 சுரங்களை காட்டக்கூடிய 7 துளைகள் அதுல நமக்கு இடப்பட்டிருக்கும். அதனுடைய நீளம் பாத்தீங்கன்னா 20 விரல் நீளம் இருக்குன்னு சொல்றாங்க. 20 விரல் நீளம் உடையதாக இந்த புல்லாங்குழல் அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மூங்கில் மட்டும் இல்லாம இந்த புல்லாங்குழல் வேற எதுலையும் செய்யறாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா 3 வகையான மரங்கள்ல செய்யறாங்க. சந்தன மரத்திலையும் செய்யறாங்க, செங்காலி கருங்காலி மரங்கள்ல செய்யறாங்க. நமக்கு இந்த குழல் சம்பந்தமாக பார்க்கக்கூடிய இதுதான். வேய்ங்குழல் அப்படின்னா, வேய்ங்குழல் அப்படிங்கிறது வேயினா மூங்கிலா செய்யப்பட்ட குழல், அவ்வளவுதான். இதுல எத்தனை துளைகள் இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா 7 துளைகள் இருக்கும். அது 7 ஸ்வரங்களை சொல்லக்கூடியதாக இருக்கும். இதனுடைய நீளம் ஒரு 20 விரல் அளவுக்கு இதனுடைய நீளம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இது மூங்கிலில் மட்டுமல்ல பிற மரங்களிலும் செய்யப்படுது. பிற மரம் என்னன்னா சந்தனம், செங்காலி, கருங்காலி மரங்கள்ல செய்யப்படுதுங்கிற விஷயத்தை நமக்கு பதிவு பண்றாங்க. இதை பற்றி சிலப்பதிகாரத்துல இதை பற்றியான குறிப்பு இருக்குது. கொன்றையங்குழல், முள்ளையங்குழல், ஆம்பலங்குழல் அப்படின்னு சொல்லிட்டு பல வகையான குழல்களை பற்றியான குறிப்புகளை சிலப்பதிகாரம் சொல்லுது. அது மட்டும் இல்லாம திருக்குறள் அந்த குறள் நம்ம படிப்போம். குற்றிய நிகரத்துக்கான எடுத்துக்காட்டாக நம்ம அதை பார்ப்போம். குழலினிது யாழினிது என்ப தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். இது மக்கட்பேறு அப்படிங்கிற அதிகாரத்தில் வரக்கூடியது. குழலினிது யாழினிது, குழல் இனிது யாழ் இனிது என்ப அப்படின்னு சொல்றவங்க, குழல் இனிமையானது யாழ் இனிமையானது சொல்றவங்க தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர், தன் குழந்தையினுடைய மழலை சொல்லை கேளாதவன் தான் இந்த மாதிரி சொல்லுவான் அப்படிங்கிற விஷயத்தை பதிவு பண்றாங்க. இதை நம்ம பார்த்துக்கணும். அடுத்ததாக கொம்பு. இந்த கொம்புங்கிறது மாட்டினுடைய கொம்பிலிருந்து செய்யப்பட்ட ஒரு கருவியாக தொடக்காலங்கள் இருந்துச்சு. ஆனா இப்ப பித்தளை, வெண்கலம் இந்த உபகரணங்களை கொண்டும் கூட என்ன பண்ணிக்கிறாங்கன்னா நமக்கு அந்த கொம்புங்கிற கருவியை செஞ்சுக்கிறாங்க. வேடர்களும் காவலர்களும் பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு இசைக்கருவியாக இருக்கு. நீங்க இந்த பாகுபலி படத்தை கூட பார்த்திருக்கலாம். அந்த பாகுபலி உள்ள அனுஷ்காவை கூட்டிட்டு அந்த வண்டியில போகிற போது சத்யராஜ் கட்டப்பா அந்த எடுத்து அதை ஊதுவார். அதுக்கப்புறம் தான் அந்த வைக்கோல் புல்லாம் போய் போட்டு கீழே விடுவாங்க. அப்படியே நீங்க அதுல பாத்துக்கலாம். இப்ப நம்ம இந்த கருவி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும், அதை பாருங்க. இத ஊதுகொம்பு, எக்காலம், சிங்கநாதம், துத்தடி அப்படின்னு இதுல பல வகை இருப்பதாக நமக்கு சொல்றாங்க. இது இன்றளவும் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய ஒண்ணுதான். கோயில் திருவிழா காலங்கள்ல நமக்கு
கொம்புகளை ஊதி ஒலி எழுப்பக்கூடிய ஒரு பண்பு நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அடுத்ததாக சங்கு. இந்த சங்குங்கிறது திருமால் கோயில்கள்ல அதிகமாக நம்ம பார்த்திருப்போம், அந்த வழிபாட்டின் போது பார்த்திருப்போம். இது வந்து இயற்கையாகவே கிடைச்ச ஒரு கருவி. மற்றதெல்லாம் நம்ம உருவாக்கப்பட்டதான் செய்யறது, இதெல்லாமே நம்ம அந்த பொருட்களை வச்சு செய்ததுதான். ஆனா இயற்கையாகவே இருந்த ஒரு கருவி எது, இசைக்கருவி எதுன்னு கேட்க கூட வாய்ப்பு இருக்குது. நமக்கு சங்கு தான் இயற்கையாகவே உருவான ஒரு இசைக்கருவி. இது வளமாக சுழிந்திருக்கக்கூடிய சங்க, வலம்புரி சங்கு இருக்கிற சங்குலேயே ஒரு மதிப்பு மிக்கது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வலம்புரி சங்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதனுடைய ஒளிய சங்கநாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு நம்ம பார்த்தோம் பஞ்சமகா சப்தம்னு ஒண்ணு பார்த்தோம். குடமுழாவில் இருந்து வரக்கூடியது பஞ்சமகா சப்தம். சங்கநாதம் அப்படிங்கிறது எதுல இருந்து வரக்கூடியன்னு சொல்லி கேட்டீங்கன்னா சங்குல இருந்து வரக்கூடியது சங்கநாதம் அப்படின்னு பார்ப்போம். இலக்கியங்கள்ல இந்த சங்கை பணிலம் அப்படின்னு சொல்றாங்க. திருப்பாவையில சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையின் பங்கைய கண்ணானை பாடலோர் பாடேலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அந்த சங்கை பற்றியான குறிப்பை திருப்பாவையில ஆண்டாள் சொல்லியிருக்காங்க. திருவெம்பாவை மாணிக்கவாசகருக்கு திருப்பாவையில தான் ஆண்டாள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கூடுதலா பாக்குறோம். அடுத்து ஜால்ரா. இது வந்து நம்ம கஞ்ச கருவின்னு பார்ப்போம். ஏன்னா ஒரு கருவியோட ஒண்ணு மோத விட்டு ஒலி எழுப்பக்கூடிய கருவி தான் அந்த சால்ரா அப்படிங்கிறது. இது பித்தளை அல்லது வெண்கலத்துல செய்யப்பட்டிருக்கும் இந்த சால்ரா அப்படிங்கிற கருவி. உட்புறம் வந்து குவிந்து இருக்கும், உட்புறம் குவிந்து இருக்கக்கூடிய ஒரு கருவி. இதை பாண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. இதைதான் நம்ம பார்க்கணும். பாண்டில் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கருவி இது. இலக்கியங்கள்ல பாண்டில் சொல்லப்படக்கூடியது ஜால்ரா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். அடுத்து சேகண்டி. இந்த சேகண்டி அப்படிங்கிறது வட்ட வடிவிலான ஒரு மணி. இதுல வந்து குச்சை வச்சோ அல்லது கருவிகளை வைத்து அடித்து ஒலி எழுப்பக்கூடிய ஒண்ணை நம்ம பார்த்திருப்போம். இதுவும் நம்ம கோயில்கள்ல அதிகமாக பார்த்திருப்போம். இந்த சேகண்டி அப்படிங்கிற ஒண்ணு இது வட்டடியில் இருக்கும். இதுல வந்து இரும்போ அல்லது குச்சியோ வச்சு அடிச்சு ஒலி எழுப்புவாங்க. இத சேமங்கலம் அப்படின்னு சொல்லுவாங்க. வழிபாட்டிலையும் இறுதி ஊர்வலங்கள்லயும் இதை நம்ம வந்து அடிச்சு பார்த்திருப்போம், இந்த சேமங்கலம் அப்படிங்கிறத. அடுத்தது திமிலை. இந்த திமிலை அப்படிங்கிறது என்னன்னா உங்களுக்கு பலாமரத்தால் செய்யப்பட்ட ஒரு கருவியாக இந்த திமிலை அப்படிங்கிறது இருக்கும். பலாமரத்துல செய்யப்பட்டு அந்த விலங்குடைய தோளில் கட்டப்பட்டிருக்கும் இந்த திமிலைங்கிற கருவி. இது வந்து மணற்கடிகாரத்தினுடைய வடிவில் இருக்கும். மணற்கடிகாரம் இருக்கு இல்லையா, அந்த வடிவில் இந்த திமிலைங்கிற கருவி இருக்கும். இதுல வந்து நம்ம அந்த உரிமை அப்படிங்கிற மாதிரியாக அமைப்புலதான் இருக்கு, நம்ம பார்த்திருப்போம். இதை வந்து பாணி அப்படின்னு சொல்றாங்க. பாண்டில்னு சொல்லப்படக்கூடியது சேகண்டி. பாண்டில்ங்கிறது ஜால்ரா, சேகண்டி வந்து சேமங்கலம் அப்படின்னு சொல்றோம். திமிலைங்கிறது நம்ம பாணி அப்படின்னு சொல்றோம். பெரிய புராணத்துல அதை பற்றியான குறிப்பு நமக்கு இருக்குது. சங்கொடு தாரை தாளம் சலங்கொலி முழங்கு பேரி வெங்குரல் பம்பை கண்டை வியன்துடி திமிலை தட்டி அப்படிங்கிற அடி இந்த பெரிய புராணத்துல. இந்த அடிகளை நம்ம வந்து கொஞ்சம் பார்க்க வேண்டியதா இருக்கு, அதை பார்த்துக்கோங்க. நமக்கு இந்த குறிப்புகள் இருக்கு, அதை வச்சு படிச்சுக்கலாம். அடுத்ததாக பறை. பறை அப்படிங்கிறது விலங்கினுடைய தோளால் செய்யப்படக்கூடிய ஒரு கருவி. செய்தியை தெரிவிப்பதற்காக வேண்டி அந்த காலகட்டங்கள்ல பறை அப்படிங்கிறது பயன்படுத்தப்படுச்சு. இத கோட்பறை அப்படின்னு சொல்றாங்க. பகைவர் ஆணிரையை கவர்வதற்காக அடிக்கக்கூடிய பறை ஆகோட்பறை அப்படின்னு நம்ம சொல்றாங்க. இந்த காலத்துல தப்பு, தப்பாட்டம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஆட்டங்கள்ல பயன்படுத்தக்கூடிய தப்பு அப்படின்னு சொல்றோம். இதை இசைத்துக்கொண்டே ஆடக்கூடிய ஆட்டம், அந்த கருவியை, தப்பு கருவியை இசைத்துக்கொண்டே ஆடக்கூடிய ஒரு வழக்கமும் இந்த காலகட்டங்களில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அடுத்தது மத்தளம். மத்து கூட்டல் தளம் மத்தளம் அப்படின்னு சொல்றோம். மத்து அப்படிங்கிறது ஒரு ஓசை, மத்து மத்து ஒரு சவுண்டு, அதான் சொல்றாங்க. மத்து அப்படிங்கிறது ஓசை. தளம் அப்படிங்கிறது இசைக்கருவிகளுக்கெல்லாம் அடிப்படையாக அமையக்கூடிய தளம். அப்ப அந்த மத்து கூட்டல் தளம் அப்படிங்கிறதுக்கான ஒரு பொருள் விளக்கம் சொல்றாங்க. மத்துன்ற ஓசையை உடைய கருவிகளெல்லாம் அடிப்படையாக இருக்கக்கூடிய கருவி அப்படின்னால அதை மத்தளம் அப்படின்னு சொல்லி ஒரு பெயர் சொல்றாங்க. மத்து கூட்டல் தளம் அப்படின்னு பிரிச்சு இதுக்கான விளக்கம் சொன்னவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அடியாருக்கு நலா, சிலப்பதிகாரத்தினுடைய உரையாசிரியர் அடியாருக்கு நலா தான் அதுக்கான ஒரு விளக்கமும் நமக்கு கொடுக்குறாரு. இதை வந்து முதல் கருவி அப்படின்னு குறிப்பிடுறாங்க. முதற் கருவி இது அப்படின்னு சொல்லி கேட்டா மத்தளம் அப்படிங்கிறத நமக்கு ஒண்ணு குறிப்பிடுறாங்க. தஞ்சை பெரிய கோயில் கல்வெட்டுல கோயிலுக்கு நியமிக்கப்பட்ட இசைக்கலைஞர்கள் மத்தளம் வாசிப்பவர்ல ஒருத்தராகவும் தஞ்சை பெரிய கோயில் கல்வெட்டுல குறிப்பிடப்படுதுங்கிறது நமக்கு சொல்றாங்க. நாச்சியார் திருமொழியில மத்தளம் கொட்ட வரி சங்கம் நின்றுவத முத்துத்தாமும் நிறைதாழ்ந்த பந்தற்கீழ்
நான் வந்து அந்த மைத்துனன் கைத்தளம் பற்ற கணாக்கண்டேன் தோழினான் அப்படிங்கிற மாதிரியாக நாச்சியார் திருமொழியில நமக்கு ஒரு பாடல் வரும். அதுல இந்த மத்தளம் அப்படிங்கிற சொல்ல குறிப்பிடுறாங்க. அடுத்ததாக முரசு. முரசு அப்படிங்கிறது போர்க்கருவிகள்ல மிக முதன்மையானது. நல்லா பெருசா ஒரு டர்ம்ஸ் மாதிரி இருக்கும், அதான் முரசு. அந்த முரசு அப்படிங்கிறது படைமுரசு, கொடைமுரசு, மணமுரசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 வகையான முரசுகள் நமக்கு பழந்தமிழ்நாட்டில் இருந்ததாக நமக்கு குறிப்பிடுறாங்க. 3 வகையான முரசு என்னன்னு பார்த்துக்கோங்க. படைமுரசு, கொடைமுரசு, மணமுரசு அப்படிங்கிறது. 36 வகையான முரசு இருந்ததாக சில தமிழ்நாட்டில் இருந்ததாக சிலப்பதிகாரம் நமக்கு குறிப்பிடுது. அதையும் ஒன்றும் பார்த்துக்கோங்க. நம்ம மாக்கன் முரசம் அப்படின்னு மதுரை காஞ்சி இதை குறிப்பிடுது. முரசத்தை மாக்கன் முரசம், பெரிய கண்ணை உடைய முரசு, மாக்கன் பெரிய கண்ணை உடைய முரசு என்று மதுரை காஞ்சி குறிப்பிடுது. அதையும் நம்ம பார்த்துக்கணும். அடுத்து முழவு. இதுவும் ஒரு வகையான முரசினுடைய வகைதான் முழவு அப்படிங்கிறது. இது வந்து பெரிய குடத்தில அதனுடைய வாயில் தோலை வைத்து செய்யப்பட்ட ஒரு கருவியாக முழவு அப்படிங்கிறது இருக்கும். இது குடத்துல செய்யப்படக்கூடியது, பானைகளை வச்சு செய்யக்கூடியது முழவு. மண்ணமை முழவு அப்படின்னு புறநாற்றுப்படை குறிப்பிடுது. ஏன்னா மண்ணால் ஆன அந்த பானையினுடைய வாயை மூடி உருவாக்கப்படக்கூடியது முழவு. ஆனா மண்ணமை முழவு அப்படின்னு சொல்லிட்டு புறநாற்றுப்படை குறிப்பிடுது. காலத்தை அறிவிக்க நாளிகை முழவு, காலை முழவு பயன்படுத்தப்பட்டதாக ஒரு விஷயத்தையும் பதிவு பண்றாங்க. காலை முழவு, நாளிகை முழவு அப்படிங்கிற ஒன்னையும் நமக்கு இதுல குறிப்பிடுறாங்க. புறநானூற்றில் இதை பற்றியான ஒரு குறிப்பு நமக்கு இருக்கு. கலை உனக்கு கிழித்த முழவு மருள் பெரும்படம் அப்படின்னு ஒரு அரிய புறநானூறுல குறிப்பிடுறாங்க. இதை ஒண்ணு நம்ம பார்த்துக்கணும். அடுத்து யாழ். இந்த யாழ் அப்படிங்கிறது வில் போன்ற ஒரு வளைவத்தான் யாழ்னு சொல்லுவோம். இந்த யாழ்ங்கிறது நம்ம அந்த புலி படத்தை கூட நீங்க பார்த்துக்கலாம். ஸ்ரீதேவி அந்த வாசிக்கக்கூடிய ஒரு கருவியாக அந்த யாழ் காட்டப்பட்டிருக்கும். இது வந்து யாழ் நமக்கு 4 வகையான யாழ் இருக்குது. பேரியாழ், மகரையாழ், சகோடையாழ், செங்கோட்டியாழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 வகையான யாழ் நம்ம சிலப்பதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும். ஒவ்வொரு யாழினுடைய நரம்புகளையும் அடிக்கடி வினாக்களை கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 21 நரம்புகளை உடையது பேரியாழ், 19 நரம்புகளை உடையது மகரையாழ். மகரம்னா மீன் வடிவத்திற்கக்கூடிய யாழ் அது. 14 நரம்புகளை உடையது சகோடையால், 7 நரம்புகளை உடையது செங்கோட்டியால் அப்படின்னு நம்ம பாக்குறோம். இதே ஆதியால் அப்படிங்கிறது 1000 நரம்புகளை உடையதுன்னு சொல்லுவாங்க. சொரையால்ங்கிறது 1 நரம்பை உடையது சொரையால் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படியாக நமக்கு யாழுடைய வகை சொல்றாங்க. யாழினுடைய ஒரு உருமாற்றம் தான் அதனுடைய அடுத்த கட்ட வடிவம் தான் அடுத்தது வீணை அப்படின்னு நம்ம பாக்குறோம். இந்த வீணை அப்படிங்கிறது யாழ் போன்ற அமைப்புடையது. இதுல எத்தனை நரம்புகள் இருக்கும்னு சொல்லி கேட்டீங்கன்னா 7 நரம்புகள் இந்த வீணை அப்படிங்கிற இருக்கும். பரிவதினி அப்படிங்கிற பரிவாதினி என்னும் வீணை பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் வழக்கத்தில் இருந்ததாக ஒரு விஷயத்தை நமக்கு பதிவு பண்றாங்க. அது கேட்கலாம். பல்லவ மன்னன் மகேந்திரவர்மனுடைய காலத்தில் இருந்த வீணை எதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா பரிவாதினி அப்படிங்கிறத நமக்கு சொல்றாங்க. இப்படியாக தமிழுடைய இசைக்கருவிகள் சார்ந்த நிறைய தகவல்கள் நமக்கு இந்த ஏழுல சொல்லிட்டு போறாங்க. இது எல்லாமே நமக்கு முக்கியமான குறிப்புகளாக தான் இருக்கும். உங்களுக்கு புத்தகத்தை காட்டிலும் இந்த குறிப்புரைகள் உங்களுக்கு நம்ம கீழே PDF வடிவில் இங்க பாருங்க நம்ம எழுதி வச்சிருக்கோம். PDF வடிவில் நம்ம கீழே கொடுத்துருக்கோம். அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் படிப்பதற்கு எளிமையாகவும் வினாவை எதிர்நோக்கி இருப்பதற்கோ பின்னாடி நீங்க திருப்பி பார்க்கறதுக்கோ, நீங்க கடைசி நேரங்கள்ல தேர்வின் போது அவ்வளவு புத்தகத்தையும் திருப்பி பார்க்க முடியாது. அப்ப இந்த குறிப்புரைகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பதிவு பண்றோம். மேலும் இது சார்ந்து இந்த வீடியோக்கள் சார்ந்து உங்களுக்கு குறைகள் எதுவும் இருந்தால் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. நிறைகளும் வேற என்னது டெவலப் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத நாங்க பாத்துக்கிறோம். இதை நிறைய பேர் உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.